அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான நின்றசீர் நெடுமாறன் அவர்களின் வரலாறாகும். கிபி 640 முதல் 670 வரை பாண்டிய நாட்டை மதுரையை தலைமையிடமாக கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். இவர் முதலாம் பாண்டிய பேரரசுக்கு வித்திட்ட மாமன்னனாக விளங்கியவர். முதலாம் பாண்டிய பேரரசு கிபி 570 முதல் கிபி 966 வரை சுமார் 400 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் கோலோச்சியது. இந்த நெடுமாறன் ஆண்ட காலம் கிபி 640 முதல் கிபி 690 வரை. மாபெரும் போர் வீரனாக விளங்கிய இவன் சேர சோழ மன்னர்களோடு போரிட்டு பாண்டிய நாட்டை மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை விரிவுபடுத்தியவன். இதில் இன்றைய ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களும் அடங்கும். பாண்டியன் நின்றசீர் நெடுமாறன் நிர்வாகத்தில் தலை சிறந்தவன். தொலைநோக்கோடு பாசன பணிகளை மேற்கொண்டவன். பல பெரிய ஏரிகளையும் குளங்களையும் அவற்றை இணைக்கும் கால்வாய்களையும் தோற்றுவித்தவன். நீதி தவறாத ஆட்சியும் உயிர்களிடத்தில் அன்பும் கொண்டு திகழ்ந்தார். இவருக்கு முதுகு கூன் விழுந்ததால் கூன் பாண்டியன் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. வடநாட்டில் இருந்து போர் முரசு குட்டி வந்த பகைவர்களை திருநெல்வேலியில் தோற்கடித்த பெருமைக்கு நெல்வேலி வென்ற நெடுமாறன் என்று போற்றப்பட்டார். சோழ இளவரசி மங்கையர்க்கரசியை தமது அரசியாக்கினார். மங்கையர்க்கரசியாரும் நெடுமாறனின் நீதி தவறாத அரசின் அமைச்சரான குலச்சிறை நாயனாரும் சிவபக்தர்களாக சைவத்தின் பால் ஈடுபட்டிருக்க மன்னன் நெடுமாறன் சமணர்களின் கருத்துடன் மெல்ல மனம் மாறி சமண மதத்தை தழுவியிருந்தார். அரசன் மதம் மாறியதால் மெதுவே குடிகள் சிலரும் சமண மதத்தை தழுவினர். சைவம் தழைத்தோங்கிய மதுரை மாநகரம் சமணத்தை தலைவணங்கி வரவேற்றது. திருஞான சம்பந்தர் பாண்டி நாடு எழுந்தருளிய போது மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அவரை நாடி சைவம் தழைத்தோங்க வேண்டிக் கொண்டனர். ஞானசம்பந்தரின் வருகை அறிந்த சமணர்கள் அரசரிடம் ஒப்புதல் வாங்கி அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தனர். அந்த தீவை ஏவியவருக்கே திருப்பி அனுப்ப பதிகம் பாடியதால் அரசருக்கு சுரநோய் வந்து அவதியுற்றார். சமணர்களால் தீர்வு காண முடியாமல் சம்பந்தர் மந்திரமாவது நீரு என்று பாடி திருநூறு பூசி குணமாக்கினார். சைவத்தை தழுவிய மன்னனின் கூனை நிமிர்த்தி நின்றசீர் நெடுமாற நாயனார் ஆக்கினார் சம்பந்தர். சம்பந்தருக்கு சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் மூலம் என்ற சம்பந்தருக்கு பெரும் மரியாதை செய்தார் நெடுமாறன். சிவ ஆகம முறைகளும் பூதைகளும் ஆலய திருப்பணிகளும் முன்போல் நடைபெற ஆவண செய்தார். உடன் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் துணை நிற்க அடியார்களை உபசரித்து சிவ தொண்டுகள் பல காலம் புரிந்தார். சைவ சமயத்திற்கு மீண்டு பின் மதுரையில் சங்கத்தமிழ் வளர்த்ததோடு சைவத்தையும் வளர்த்து சிவ ஆகம முறைகளும் பூஜைகளும் ஆலய திருப்பணிகளும் இடைவிடாமல் நடைபெறச் செய்த நின்றசீர் நெடுமாற நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் இவரோட அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமுமான மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மற்றும் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.